வீர சாவர்கரின் சகோதரரான ஜி.டி. சாவர்கர், பாபாராவ் சாவர்கர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அது பிரிட்டிஷாரை எந்த அளவிற்கு பயமுறுத்தியது என்றால் அதற்காக அவர்கள் காலாபானி அந்தமான் சிறை ஆயுள் தண்டனை விதித்தனர். 1907ஆம் ஆண்டு நாசிக்கின் குறுகிய தெருக்களில் லகு அபினவ் பாரத் மாலா என்ற ஒரு சிறிய புத்தகம் ரகசியமாக விநியோகிக்கப்பட்டு வந்தது. கவிதைகள் மூலம் இளைஞர்களின் கைகளில் புரட்சியை ஏந்திய புத்தகம் அது. பிரிட்டிஷாரை பொறுத்தவரை இந்த புத்தகம் ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகளை விட மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. வெளிப்புற தோற்றத்திற்கு இது ஆன்மீகம் மற்றும் வரலாற்று கவிதைகளின் தொகுப்பு போல தெரிந்தாலும் இதன் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான கிளர்ச்சி மறைந்திருந்தது. இது சாதாரண புத்தகம் அல்ல. இதன் கவிதைகள் சிவாஜி மகாராஜ், கிருஷ்ணர் மற்றும் அரக்கர்களை வதம் செய்வது பற்றி பேசின. ஆனால் அந்த அரக்கர்கள் உண்மையில் யாரை குறிக்கிறது என்பதை பிரிட்டிஷார் நன்கு அறிந்திருந்தனர். 1907 டிசம்பரில் சோலாப்பூரில் உள்ள ஸ்வராஜ்யா அச்சகத்தில் இந்த புத்தகத்தின் 3000 பிரதிகள் அச்சிடப்பட்டு நாசிக் முழுவதும் அமைதியாக பரவின. பாபாராவ் மற்றும் அவரது தம்பி விநாயக் தாமோதர் சாவர்கர் ஆகியோரால் தொடங்கப்பட்ட அபினவ் பாரத் சொசைட்டியின் கொள்கைகளை இந்த புத்தகம் பிரதிபலித்தது. பிரிட்டிஷ் பேரரசை வேரோடு பிடுங்குவதே இவர்களின் லட்சியமாக இருந்தது. துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகளுடன் சேர்த்து வார்த்தைகளையும் ஆயுதங்களாக மாற்ற அவர்கள் விரும்பினர். அந்த கருத்தியல் போரின் மிக ஆபத்தான ஆயுதமாக இந்த லகு அபினவ் பாரத் மாலா மாறி இருந்தது. இந்த கவிதைகள் அந்நிய அரக்கர்களை வதம் செய்ய அழைப்பு விடுத்தன, மக்கள் வாழ்ந்தேந்துமாறு தூண்டின, மேலும் ஒரு நேரடி கேள்வியையும் எழுப்பின: போர் இல்லாமல் யாருக்குத்தான் சுதந்திரம் கிடைத்தது? இந்த புத்தகம் இளைஞர்களிடையே கிளர்ச்சியை உருவாக்குகிறது என்பதை பிரிட்டிஷ் அரசு மெல்ல மெல்ல உணர்ந்தது. அதன் விளைவாக 30 மே 1909 அன்று அச்சமடைந்த பிரிட்டிஷ் ஆட்சியின் உத்தரவின் பேரில் நாசிக் காவல்துறை கணேஷ் தாமோதர் சாவர்கரை கைது செய்தது. பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு விசாரணை தொடங்கியது. மேலும் கவிதைகளே ஆதாரங்களாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. பின்னர் 8 ஜூன் 1909 அன்று நாசிக் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. கடுங்காவல் தண்டனை, சொத்துக்கள் பறிமுதல் மற்றும் வாழ்நாள் நாடு கடத்தல் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. பாபாராவ் மும்பை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். ஆனால் பிரிட்டிஷ் நீதித்துறை ஏற்கனவே தனது முடிவை எடுத்திருந்தது. அதன் பின் கணேஷ் தாமோதர் சாவர்கர் காலாபானி என்று அழைக்கப்படும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள செல்லுலார் சிறைக்கு அனுப்பப்பட்டார். மகாராஷ்டிராவின் நாசிக் மாவட்டத்தில் உள்ள பகூர் கிராமத்தில் 3 ஜூன் 1879 அன்று பிறந்த கணேஷ் தாமோதர் சாவர்கரின் கவிதைகள் ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் பேரரசும் அஞ்சும் அளவிற்கு ஒரு புரட்சி தீயை மூட்டின. 16 மார்ச் 1945 அன்று கணேஷ் தாமோதர் சாவர்கர் தனது இறுதி மூச்சை நிறுத்திக் கொண்டார். ஆனால் அவரது வார்த்தைகள் கவிதைகளாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன.